அங்கே நில்லு வேண்டாயின். தலைவா, எவ்வளவு நேரத்துக்கு தான் ஓடி ஒழிய போறீங்க? இப்ப எனக்கு பேச டைம் இல்ல. ஷீல்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நாம இப்ப ஐலாண்டுக்கு போய் ஆகணும். என்னது? தலைவா, அதுக்கப்புறம் போகாதீங்க. இதுக்கப்புறம் நீ எங்க ஓட போற? உன் முயற்சி நிப்பாட்டிட்டு வேண்டாயின். இப்ப நீ என்ன பண்ண போற? சரி, என்ன நடக்கணும்னு இருக்குதோ கண்டிப்பா நடந்தே தீரும். அவன் என்ன பண்றான்? Tune Network Hamilton.blogspot.in. கடலை பாரு. அற்புதமான வாசனை. ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய்சன், அடுத்ததா நீ என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன பண்ணலான்னு சொல்லு. உண்மையை சொல்லனா எனக்கே தெரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியும். யார் அடுத்த டார்கெட் நான் சொல்றேன். அது வேற யாரும் இல்ல, நீதான். ஜெலுசியா திடீர்னு திடீர்னு மறைஞ்சிடறா. அதுதான் அவரோட சக்தி. அடுத்ததான் அவன் எங்க வருவான்னு சொல்லவே முடியாது. அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ரொம்ப விழிப்போட இருக்கணும். நீங்க சரியா சொன்னீங்க டாக்டர் பிராங்க்லின். தினமும் டாபியும் தங்கி இருக்கிற இடத்துக்கு இங்க நிறைய கொண்டு போட்டேடார். இப்ப நீ என்ன சொன்ன ஜெய்சன்? என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றீங்களா? ஏன்பா தம்பி, நீ நல்லா தானே இருக்க? இருப்பா, என்னாச்சு உனக்கு? இவங்க எப்படிங்க? டாபி, இந்த இடம் இது ஒரு இங்கிலீஷ் டவுன். எங்களோட டவுன் அதான் அங்க இருக்கு. அதுவும் அங்கதான் இருக்கு. அற்புதம். டெடோர் கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சிருக்கான். ஜேசன், நான் தான் இருளின் ராஜா. எந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் ஆட்சி பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. லார்ட் எசபல், எல்லா மெக்காடி மோசையும் நீ சேகரிக்கணும். உங்க விருப்பப்படியே செய்றேன். நீங்க சொன்னபடி நாங்க செய்யறோம். நம்மள விட்டு கொடுத்துருவாங்க போல இருக்கே. அப்புறம் நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்காது. அப்ப நம்ம எதிர்காலம் என்ன ஆகுது? ஆமா, நம்ம ஒரு டீமா செயல்படலாம். ஒட்டுமொத்த மெக்காடி மோசம் எனக்கு சொந்தமாக்கணும். இல்லன்னா உங்க 3 பேரையும் எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ண. அதுக்கு கொஞ்ச நேரம் போதும். நான் சொன்னபடி செஞ்சுட்டு வெற்றியோட திரும்ப வாங்க. நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. இனி எதிரிகளை நம்ம விட்டு வைக்க கூடாது. எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடும் கருப்பு கண்ணாடி. நான் சொன்னதை மறக்காம செய்ய. எல்லா மெக்காடி மோசையும் எனக்கு அடிமையாக்குங்க. அது நல்லா இருக்கு. அங்க பார்த்ததுல அந்த பக்கம் பிடிச்சு. என்ன நடக்குது இங்க?
டிஸ்பிளேல காட்டுறாங்க. அதுவும் எல்லா இடத்துலயும் அங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணு தெரியுது. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ப்ளூ லேண்ட்ல இருக்கிற எல்லா மக்களும் நான் சொல்றது கேளுங்க. என் பேரு இசபெல். நான் கருப்பு கண்ணாடியை சேர்ந்தவன். எனக்கு தேவையான மெக்காடிமோஸ் எல்லாமே எனக்கு இப்ப தேவைப்படுது. கூடிய சீக்கிரமே அது என் கைக்கு வந்தாகணும். எல்லாமே கருப்பு கண்ணாடிக்கு சொந்தமாகணும். யாராவது இதுக்கு எதிராக செயல்படவோ இல்ல யோசிக்கவோ செஞ்சாங்கன்னா நான் அவங்களை சும்மா விட மாட்டேன். இசபெல், ரெட்டாவோட ராஜாவும் அங்க இருக்கிற மக்களும் என்னோட வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு தோணுது. எதிர்த்து போராடாதீங்க, எல்லாரும் எங்களுக்கு சரணடைஞ்சிருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் கருப்பு கண்ணாடிக்கு சேர்ந்தவன். ரெட்டாவோட ராஜாவா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த ட்ரை ஃபாரஸ்டும் வந்து கருப்பு கண்ணாடி கிட்ட சரணடைஞ்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எல்லாரும் இங்க வந்துருங்க. உனக்கு திடீர்னு என்னாச்சு? அவன் என்னோட ரயன், அவன கருப்பு கண்ணாடியோட அடிமையா மாறிட்டான். இது எல்லாமே என்னோட தப்புதான். நான் தான் கருப்பு கண்ணாடிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். ஆரம்பத்திலேயே எதிர்த்து போராடி இருந்தா இப்படி நடந்திருக்காது. நான் சொன்னது நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல. ஒழுங்கு மரியாதையா கருப்பு கண்ணாடி கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. எங்களை எதிர்த்து போராடலாம்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. நாங்க சொன்னதை செய்வோம், நீங்க யாரும் தப்ப முடியாது. அந்த கருப்பு கண்ணாடி நம்ம எல்லாரையும் அடிமையாக்கிடுவோம் போல இருக்கு. அப்படி பண்ணா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா? இத நான் எப்பவோ எதிர்பார்த்தது. அவங்க யாருன்னு அவங்க காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்றது ஜேசன்? மோதி பார்க்கலாம். அவ்வளவு சீக்கிரம் நமக்கு சொந்தமான பூமியை அவங்க அபகரிக்க நான் விடவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரயன், இசபெல், வேண்டன் இவங்க 3 பேரையும் நம்ம காப்பாத்தணும். இது நல்ல யோசனை தான், ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க தனியாளா போராடுறீங்க. அது காரணம் தப்புனா மரணங்கிற மாதிரியான நிலைமை. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கருப்பு கண்ணாடி நினைச்சதை சாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட வெறும் 6 மெக்கானிமல்ஸ் தான் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க டாக்டர் பிராங்க்லின்? இசபெல்ல காப்பாத்தவே வேண்டாம்னு சொல்றீங்களா? ஜேசன், கொஞ்சம் பொறுமையா இரு. Network Hamilton.blogspot.in தனியா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரால சும்மா இருக்க முடியாது. டாக்டர், அதுவும் சரிதான். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் பிராங்க்லின். சரி, பரவாயில்ல, அதை மறந்துடுறேன். என்னால அதை உணர முடியுது. ஆ? யாரோ ஒரு எதிரி நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய், என்ன சொல்ற? ஆமா, யார் இந்த எதிரி? என்ன? வேண்டானா? பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எங்கெங்கயோ தான் இருக்காங்க. இதுதான் அந்த வீடா? சரியான இடம் மாதிரி தான் தோணுது. வேண்டியனோட உண்மையான பேரு லோகனா. ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. யாருது? இங்கேதான் வேண்டேன். அதான் லோகனோட வீடு தானே. ஹலோ மேம். அப்ப நீங்க எல்லாரும் லோகனோட ஃப்ரெண்ட்ஸா? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா தெரியல. வாங்க, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, அதுக்கு அவசியம் இல்ல. சரி, ஓகே. ஒரு வழியா நம்ம எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்? நீ தானே சொன்ன வேண்டாம், நீ எப்படியாவது மீட் பண்ணிடலான்னு. இப்ப அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க. அது தவிர வர சாய்ஸே இல்ல. அவங்க உள்ள வர சொல்லிட்டாங்கல்ல. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அவங்க கிட்ட ட்ரை ஃபாரஸ்டோட விஷயத்த சொல்லியே ஆகணும். ஒரு விஷயம், மெக்கானிமாவையும் காப்பாத்தணும். நீ சரியா சொன்ன. இல்ல, நம்ம சொல்றதுல அவங்க நம்புவாங்களான்னு தான் தெரியல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் மேம், நீங்க இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்ல. ஃபார்மாலிட்டினா எதுக்கு? இது ஒண்ணும் ஃபார்மாலிட்டி இல்ல. நம்ம அன்பு பரிமாறிக்கிறோம். இந்தாங்க. ரொம்ப நன்றி. இல்லங்க பசங்களா, சாப்பிடுங்க. Thank you very much. நான் உங்களுக்கு இஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என் பையனை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. வேண்டாம், நேத்து எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
நேத்து நான் உன்னை காப்பாத்தினதே என் கூட நீ மோதணுன்றதுக்காக தான். ஜெலசி அவன் மேல ரொம்ப கோவமா இருந்திருப்பால. இப்ப எல்லாமே சரியா போச்சா? அதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு. நீயும் என்ன மாதிரி பூமியில இருந்து வந்தவன் தான், ஞாபகம் இருக்குல்ல? இதே மாதிரி இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ கருப்பு கண்ணாடியோட அடிமையா இருக்க போற? உன்னை சுத்தி நடக்கிறத பாரு. உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, அதனால பேசாத. வேண்டைன் ஜெலுசியா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டான். சொல்ல போனா அவதான் இவனை வெளியேற்றிட்டான். இது நல்ல விஷயம். நீ நானும் பழைய மாதிரி எதிரிகள் இல்ல. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த கருப்பு கண்ணாடியை தோக்கடிப்போம். உனக்கு ராயனை பத்தி தெரியும், ஆனா கருப்பு கண்ணாடியை பத்தி எதுவும் தெரியாது. எப்பவுமே நீ என் வழியில தள்ளிட்டு இருக்க. சரி, இறுதி தாக்குதல். Enormous Blade. போய் அவனை தாக்கு. இறுதி தாக்குதல். பதிலடி கொடு. Metal Sword. உன்னால முடியாது. இன்னைக்குதான் ஜெயிக்க போறது யாருன்னு தெரியும். இதோட இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன். இதுக்கு மேல இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அந்த கருப்பு கண்ணோட வேண்டன் இல்ல. எப்பவுமே நீதான் என்னோட எதிரி. அதனால ஜேசன், நான் உங்ககிட்ட கேக்குறேன், என் கூட சண்டை போடு. வேண்டாம். மோதி பாத்துருவோம். இதுல யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த சண்டைக்கு அப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுல்ல. சரி, ஆரம்பிக்கலாம். டாபி, இப்ப நம்ம இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கணுமா என்ன? பொறுமையா இரு. இது ஜேசனுக்கு வேண்டைனுக்கும் சண்டை. இதுல நமக்கு இடமே இல்ல. எனக்காக நல்லா சண்டை போடு. போ கிரிஃபன். மெக்காடிமோ போ. களமிறங்கு கிரிஃபன். இப்போ கண்ணாடியை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து செயல்படுவோம். மெக்காடிமோ Network Hamilton.blogspot.in அவனை விடாத ஸ்பிங்ஸ். நான் கிரிஃபன். அவனை ஏற்றிக்கப்பட்ட எங்களுக்கு எதுவும் தெரியாது. லோகன் எங்க இருக்கானே தெரியல. அப்படியா? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நான் அவனை ஸ்ட்ரீட்ல பார்த்த மாதிரி தெரியுது. அது ராத்திரி நேரம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஜனமா இருந்தாங்க. ஆனா நான் அன்னைக்கு பார்த்தது கனவா நினைவானே தெரியல. ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஜனங்க இருந்தாங்களா? ஆனா வேண்டன் போனது ட்ரை ஃபாரஸ்ட்னு சொன்னா சரிதானே? என்னது? அவன் இப்ப எங்க இருக்கான்னு சொன்ன? என்ன வளர்ற? ஒரு நிமிஷம் இருங்க. அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. அவன் எங்க இருக்கான்? நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்க. எங்களுக்கு அது தெரியாது, நிஜமாவே தெரியாது.
எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க இப்ப போகணும். இல்ல, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஜேசன், சீக்கிரமா வந்துரு. வேண்டாம், இனியும் கூட்டிட்டு வந்துரு. சரி, ஓகே. இன்னைக்கு 2ல 1 பாத்திரலாம். லேஸ் ஆஃப் டார்க்னஸ். பாத்து ஜாக்கிரதை. ஏப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். நல்லவன தப்பிச்சோம். சோல்ஜர் ஆஃப் டார்க்னஸ், சீக்கிரமா வெளியே வந்து வேகமா செயல்படு. சண்டைக்கு நான் தயார். எத்தனை எதிரிகள் வந்தாலும் நான் சமாளிப்பேன். எல்லாரையும் ஒரே நிமிஷத்தை தூக்கி எறிஞ்சிடுவேன். இப்ப பாரு, இப்ப கதையை முடிக்க வேண்டிய நேரம். டீம் ஆஃப் டார்க்னஸ், பிளாக் டீம். இதோட உங்க கதையெல்லாம் முடிய போகுது. வேண்டாம், உனக்கு பழசுல ஞாபகம் இல்லைன்னா உன்னை அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உனக்காக இங்க யாரும் ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அதிரடியா செயல்படு. மேக்னெட் கிராஷ். நல்லா யோசனை பண்ணு. உன்னுடைய அப்பா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், வாய மூடு, சண்டையில மட்டும் கவனம் செலுத்து. எருதி தாக்குங்க. அப்புறம் உன்னுடைய அம்மா. என்னாச்சு? ஏன் அப்படியே நிறுத்திட்டேன்? இன்னும் நல்லா ஆழமா யோசிச்சு பாரு. இறுதி தாக்குதல். நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நெருப்பு வச்சு வேகமா தாக்கி அவனை ஒரே அடி அழிச்சிடுங்க. தலைவா, நம்ம தோற்றுல போல இருக்கு. அம்மா, உங்களோட சக்தியை பயன்படுத்த. ஹே ஹே, நம்ம பேண்டைன ஜெயிச்சிட்டோம். கடைசியில ஒரு வழியா கிரிஃபன் நம்ம கேளிய வந்துட்டா பாத்தியா? ஜாயின் மெக்காடிமோ. ஹே ஹே, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். எனக்கு ஒன்னும் அவன் தேவையில்லை. ஆமாமா, சரியா சொன்ன. உனக்கு அவன் தேவையில்லை, சரிதானே? ஆமா, தேவையில்லை. நீ என்ன சொன்ன? ஜேசன், இது என்ன விளையாட்டு? ஜேசன், ஏன் இப்படி பண்ற? நீ மட்டும்தான் எனக்கு இப்ப தேவை. வேண்டாம், கிரிஃபின் நான் உனக்காகவே விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். அந்த கருப்பு கண்ணடிய தோக்கடிக்க நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் திரும்பவும் வீட்டுக்கே போயிடலாம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த கருப்பு கண்ணாடி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை வேலை வாங்கிட்டு இருக்கான், புரியுதா? ஆமா, அது எனக்கும் தெரியும். அப்ப நீ எங்கிட்ட இருந்தானே சொல்லு. நம்ம எல்லாரும் ஒண்ணே செயல்படணும். எதுக்காக நம்ம ஒன்னா ஒத்துழைக்கணும்? உனக்கு Tune எனக்கு எந்த Network சம்பந்தமும் இல்ல. Hamilton.blogspot.in. வேண்டாம். அவன் பேசுற விதத்துல ஒரு வித்தியாசம் தெரியுதே, அது கவனிச்சியா? இதுதான் அவனோட பர்சனாலிட்டியா என்ன? ட்ரை ஃபாரஸ்ட் நீ சொன்ன.
என்ன வலுக்கட்டாயமா இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. நானும் ஒரு வகையில பாதிக்கப்பட்டவன் தான். நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும், அதுவும் வேற ஒரு உலகத்தை காப்பாத்துறதுக்காக? நீ கருப்பு கண்ணாடியை தோக்கடிக்கணும்னு நினைச்சேன்னா உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா நான் திரும்ப என் வீட்டுக்கு போயாகணும். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தானே சொன்ன என்ன நம்பி வீட்டுல சில பேர் இருக்காங்கன்னு. அப்புறம் ஏன் நான் காத்திருக்கணும்? 3, 2, 1 4. என்ன இது, அவன் பாட்டுக்குன்னு தனியா போயிட்டான். எப்படி அவன் ஒரு சுயநலவாதியா இருப்பான்? அதை விட்டு தள்ளு. நான் இந்த ட்ரை ஃபாரஸ்டுக்கு வந்ததே வேண்டைனை காப்பாத்துதான். ஏன்னா அவனும் என்ன மாதிரி பூமியில இருந்து வந்தவன். இது எப்படியே இப்ப வேண்டைன் திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு போனது எனக்கு சந்தோஷம் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அந்த கிரிஃபினை விட்டுட்ட பாரு, அதான் என்னால தாங்க முடியல. கிரிஃபின் நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் நம்மளால கருப்பு கண்ணாடியை தோக்கடிக்க முடியாது. சரியா சொன்ன, நீ புத்திசாலியான பையன். ஜிலேசியா, என்ன தோக்கடிக்க நீங்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கீங்கல்ல. இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். ஜேசன், நிறுத்து. இப்ப பாரு, இப்ப நான் உன்னை பிரெயின் வாஷ் பண்றேன்.